அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல ஹெவி வெயிட்ஸோட வெற்றி தோல்வி சாத்தியங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் விராலிமலை தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். அவருடைய வெற்றி வாய்ப்பு என்னன்றதை பார்க்கிறோம். திமுக சார்பாக செல்லபாண்டியன், தாவேகா சார்பாக முருகேசன், நாம் தமிழர் கட்சி சார்பாக சத்யலட்சுமி களமிறங்குகிறார்கள். இங்கே விஜயபாஸ்கர் மீண்டும் வெல்வாரா தோற்பாரா? வணக்கம் பார்த்தேன் சார். உங்களுடைய நம்பர்ஸ் என்ன சொல்கிறது? வணக்கம். நம்முடைய நம்பர்ஸ் திரு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. காரணம் ஆமா, திரும்பி அவர் சுகாதாரத்துறை அமைச்சராகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இங்க இந்த தொகுதியில தான் வேங்கை வயல் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம். ஆமா. ஸோ அதனால அதோட ஒரு இம்பேக்ட் கூட இங்க டெஃபினட்டா அதிமுக ஃபேவரா தான் இருக்கும். விடுதலை சிறுத்தைக்கே கொடுத்துருக்கலாமே சார். ஏன்னா வேங்கை வயல்ல அவங்க கடுமையான அழுத்தம் எல்லாம் கொடுத்தாங்க திமுகவுக்கு. சோ விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவா கிடைச்சிருக்குமே. கடுமையான அழுத்தத்தை விட தோழமை சுட்டுதல் தான் பண்ணாங்கன்றதுதான். அவரும் பிரஷருக்கு உள்ளாகி, கூட்டணியும் பிரஷருக்கு உள்ளாக்கி. ஆமா ஆமா. அதாவது இதுதான் இன்னைக்கு பொதுவாகவே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர்னா சில அதாவது இப்ப நீங்க இது மாத்திரம் இல்ல, கள்ளக்குறிச்சி சம்பவத்திலையும் இறந்தவர்கள் ரொம்ப லோயர் ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டி தான். அவங்கெல்லாம் இதுல அங்கேயும் அவரால் பல பல போராட்டங்கள் எடுத்து நடத்த வேண்டிய விதத்துல அவரால் எடுத்து நடத்த முடியல. ஏன்னா பல நேரத்துல அவர் கூட்டணினால கை கட்டப்பட்டு தான் இருந்தார். அவர் வேங்கவையெல்லாம் இன்னும் பெரிய லெவல்ல எடுத்துருக்கணும். கடைசியில என்ன சொன்னாங்க, அதாவது அதை அந்த கேஸ் முடித்து வைக்கப்பட்டதே தவிர அதுல இவர் தான் குற்றவாளி ஆமா அப்படிங்கிறத நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நமக்கு அந்த இது கிடையாது. ஏன்னா போலீஸ்ல நமக்கு அதிகாரம் கிடையாது. போலீஸ் அவர்கள் எடுத்த நடவடிக்கை சரின்னு தான் நம்ம நம்பணும். பட் ஆனா மக்கள் அதை அந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்டோட இம்பாக்ட் கண்டிப்பா இருக்கும். அது இந்த தடவை அதிமுக கூட்டணி சார்பாக தான் அது அமையும். பிளஸ் இது அதிமுக திருமாவளவன் அவர்களுடைய கம்யூனிட்டி ஓட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதை செக்ரிகேட் பண்ணா தாவேகாவும் பிரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல இது ரூரல் ஏரியா சைடு போகுது அப்படின்றதுல தாவேகா ஜீரோ இம்பாக்ட் எடுத்துக்கலாமா, இல்ல இம்பாக்ட் இருக்குமா? இல்ல, அதாவது இப்ப நீங்க அந்த பட்டியலின வாக்குகள் மேஜரா திமுக அவர்கள் எஸ்பெஷலி அதுல இளைஞர்கள் மத்தியில போறதுக்கு ஒரு தாவேகாக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அது திமுக கூட்டணியோட வாக்குகளா தான் இருக்கும். ஸோ அதனால இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் வெல்வார். மேபி இந்த 24,000 வாக்குகள்ன்றது 15,000 வாக்குகள், இல்ல கொங்குல ஒரு ஒரு பாசிட்டிவ் அலை இருக்கிறதுனால இதே லெவல்ல கூட அவர் ஜெயிக்கலாம். பட் ஆனா விஜயபாஸ்கர் தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஆமா, விஜயபாஸ்கர் அவர்களோட பணி இந்த புயல் காலங்கள்ல எல்லாம் இந்த வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. ஆமா, ஒரு வீட்டுக்கே போகாம ஒரு 48 மணி நேரம் அவர் கடுமையா உழைச்சதெல்லாம். ஸோ மக்கள் மனசுல அவரு பயங்கரமான ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்ட ஒரு மந்திரி அவர். ஸோ அதனால உறுதியா வெற்றி பெறுவார். நன்றி சார். நேர்களே, விராலிமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கர் அவர்கள் தொடர்ந்து 3 முறை ஜெயித்திருக்கிறார். 4வது முறையாகவும் ஜெயித்து 20 ஆண்டு காலம் எம்எல்ஏ பயணத்தை நோக்கி நகர்வார் அப்படின்னு தான் நம்மளுடைய நம்பர் சொல்கிறது. தாவேகா பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது அப்படின்றதான் இந்த தொகுதியின் முடிவாகவும் இருக்கிறது. குறிப்பாக வேங்கை வயல் சம்பவம் இந்த தொகுதியில அப்படின்னு தான் பார்க்கப்படுது. பிகாஸ் திமுக என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் பேசுச்சோ, சமூக நீதி கருத்துக்கள் எல்லாம் பேசுச்சோ, அதெல்லாம் உடைக்கும் வகையில் இந்த தமிழகத்துக்கே ஒரு அவமான சின்னம் போல உருவெடுத்ததுதான் வேங்கை வயல் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு திமுகவுக்கு பயங்கரமான தண்டனை இந்த தொகுதியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். தாவேகா ஒருவேளை வாக்கு பிரித்தால் விஜயபாஸ்கர் அவர்கள் 10,000 வாக்குகள் பிளஸ் ஜெயிக்கலாம். இல்லைன்னா அது 24,000 அந்த டிஃபரன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பாக்குறோம். அண்ட் விஜயபாஸ்கருடைய பர்சனல் கரிஷ்மா அப்படின்றதையும் நம்ம மறந்து விட முடியாது. ஒவ்வொரு பிரச்சனை வந்த போதும் சரி, அந்த சுர்ஜித் அப்படின்ற ஒரு சிறுவன் போர்வெல்ல விழுந்த போதும் சரி, தமிழ்நாட்டுல புயல் மழை வெள்ளம் வந்தபோது, எந்த கொரோனா காலத்திலும் சரி ஓடி ஓடி வேலை செய்த விஜயபாஸ்கர் அவர்கள் எதிர்ப்பலையிலும் அங்கே எம்எல்ஏ ஆனதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஸோ களம் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு விஜயபாஸ்கர் அவர்களுக்கு. அண்ட் சைலண்ட் விஸ்பர் என்று சொல்லக்கூடிய
மினிஸ்டர் பாசிபிள் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. ஸோ விராலிமலை தொகுதி அதிமுக விஜயபாஸ்கர் அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்மள அனலிசிஸ் பண்ணிக்கிறோம். மிக்க நன்றி சார். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.